மா கூட்டத்தை உன்ட்ட எவ்வளவு கூட்டத்தை கொடுத்துட்டு போனேன் சார்? ஒரு 15 பேரை காணாம என்ன செஞ்சேன்? இல்ல சார், நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அப்பதான் பேமெண்ட்டை கொடுப்பாருப்பா. உனக்கு அந்த நம்பிக்கை வேற இருக்கா? இன்னைக்கு மெய் மருந்து இருக்கிறாங்க சார். ஆமா, பொய் மருந்து. அதுக்காக மெய் மருந்துட்டு மொய் மருந்துட்டு போயிடாங்க. மதுரை வீரந்தானே. ரொம்ப கவனம். நல்ல பாத்தீங்களா? கண்டிப்பா சார். இன்னைக்கு நாங்க ரிலாக்ஸா பேசுறோம். சில இடத்துல நாங்க டெலிவரி பண்ண முடியாம கிடப்போம். டெலிவரி நார்மலா சிசேரியனா? எவ்வளவு அமைதியா பாத்தீங்களா? அப்படி இப்படித்தான் இருக்கணும் சார். இதான் கேட்கறக்கு அழகு. நான் கூட நீங்க அமைதியா உட்காந்துருக்கப்ப ஜோக்குக்கும் இப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்க போல, கை திட்டாம சிரிக்காம நினைச்சு பயந்தேன். அழகு. அத்தனை பேருக்கு சுத்தி போடணும். ஆமா ஆமா சொல்லுங்க சார். இப்ப நம்ம என்ன சார் பண்ண போறோம்? இதுக்கு நேரம் ஒரு கயிறு கட்டுவாங்க, நம்ம தொங்கிக்கிட்டு அங்க வரைக்கும் போறோம். ஆமா, எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டுருக்காங்கன்னா நம்ம என்ன சார் செய்ய போறோம்? உனக்கு தெரிஞ்சு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு. அப்புறம் என்ன தம்பி செய்ய போறோம்? இல்ல சார், உண்மையிலே மக்கள் வந்து எங்களுடைய பெண்கள் எல்லாம் பாருங்களேன், அப்படியே சிரிச்ச முகமா இருக்கிறாங்க சார். அப்ப ஆண்கள் என்ன சிரிச்ச முகமா இருக்கணுங்க? துணை நம்மளுக்கு தாக்குதல் சார். சிரிச்ச முகத்துக்கு ஒருத்தர் வெறித்தனமா கைத்தல் கொடுக்குறாரு. அவர் காது கேட்காது. அதுக்காக சார் உண்மையிலேயே நம்ம வந்து ஆடியன்ஸை வார்ம் அப் பண்ணிக்கிட்டோமா? பண்ணுங்க. ரெடியா? கொஞ்சம் அந்த சாப்பிட்டு கொஞ்சம் கரக்கத்துல இருக்கிற ஒரு வார்ம் அப். ரெடி, ஸ்டார்ட். 3 2 1. தெரிக்க விடாமா? இப்ப என்ன அர்த்தத்துல கை தட்டினீங்க சார்? தெரிக்க விழாமல என்ன நகைச்சுவை இருக்கு? தெரிக்க விழாமான்னு நம்ம மூளை என்ன செய்யணும்? தெரிக்க விழாமான்னும் போது இறக்கி விழாமான்னு கேட்கணும். ரொம்ப ஐயா ரொம்ப பரிதாபமா சிரிச்சேன். இவர் சிரிச்ச உடனே நான் ஐயாவுக்கு சந்தோஷப்படல. ஏன்னா இந்த ஜோக்கு சிரிக்கல. முத 2:45 ஒரு ஜோக்கு அடிச்சோம் பாரு, அது புரிஞ்சுப்பாரு. உண்மையிலேயே சார் இப்படி குடும்பங்கள் இருக்குன்னு சார், புன்னகை முக்க. ஏன்னா கொஞ்ச நேரம் அவங்க சிரிச்சா இவங்களுக்கு பிடிக்காது. அப்படிலாம் பார்த்துருக்கோம் வீட்டில். கண்டிப்பா சார். இது அதனால எங்களுக்கு பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கு. காரணம் சரியான குடும்பத்தில் பேசுறோம். சரியாமா? ஆமா சார். இப்ப வந்து என்ன செய்யணும்னா காலங்காலமா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு எப்பவுமே குடும்பத்துக்காக உழைக்கிறது ஆண்கள் சொல்லி நம்ம ஒரு பஞ்சாயத்து வைக்கிறதும் இல்ல, வீட்டுல நாங்க பொறுப்பா பெண்கள் நட்டி என்ன ஆகுன்றது ஒரு காலங்காலமா நடக்கிறது. இதை நாங்க யூடியூப்ல பேசியிருந்தோம், நிறைய பேர் பார்த்து பாராட்டியிருந்தாங்க. அதே விஷயத்த இந்த அருமையான மக்கள்கிட்ட, ரசனைமிக்க மக்கள்கிட்ட செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கோம். அதனால பெண்கள் சார்பா அவங்க பேசும்போது இங்க இருக்க பெண்கள் கைதட்டுங்க, முடிஞ்சா கைதட்டுங்க. ஆண்கள் சார்பா பேசும்போது எனக்காக ஒரு 6 ஜீவன் இருக்கீங்க, முடிஞ்சா நீங்க கைதட்டுங்க, மன ஆறுதலா இருக்கும். சார் நீங்க ஆண்களுக்காக பேசணும், கைத்தட்டுங்கன்னு கெஞ்சணும், கதறணும். நான் பெண்களுக்காக கைத்தட்டுங்கன்னு சொல்லவே வேண்டாம், இப்படினாலே போதும். எங்க ஊர்ல இப்படினாலே போதும், மோரத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்ல சார், உண்மையிலே பெண்கள் வந்து எதற்காக நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன் தெரியுமா? பெண்கள் அந்த வீட்டுல இருந்தாலே லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க, அப்படிதானே? பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். அப்புறம் ஆண்களுக்கு இடத்துல என்ன கடப்பாரி மம்பட்டி போய் வைக்கணும்? நம்மளுக்கு பாருங்க சார், ஏதாவது ஒரு சிறப்பு அந்த காலத்துலயே சார் இவங்க சொன்ன மாதிரி என்னென்ன சிறப்பு. ஒரு மணமகள் அழைப்பு கூட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க கிராமத்துல போடுற பாட்டு என்ன தெரியுமா? என்ன பாட்டு? மணமகளே மணமகளே, பின்னாடி ஒட்டி செம்மறியாடி மாதிரி வரானே அவனுக்கு ஒரு பாட்டு போட்டனாயா? அவனுக்கு மணமகனைன்னு போட்டா சந்தோஷப்படுவாரு. மணமகனைன்னு கூட போட தேவையில்ல, ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம். அது பாருங்க, பெண்கள் வலது கால எடுத்து வச்சு வாமா. எங்களுக்கெல்லாம் காலே இல்லையா? எனக்கெல்லாம் ஒருத்தரும் ஒண்ணும் சொல்ல, நான் விடுவேனா போன் கால் எடுத்துட்டு அளவுண்டு உள்ள போயிட்டேன். பெண்களுக்கு எத்தனை பேர் இருக்கு சரிமா சார்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரெல்லாம் பெண், இத்தனை பேர் இருக்குங்க சார் பெண்களுக்கு. ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒத்த பேர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பேர் இருக்கு? இல்ல முதல்ல எங்க பேரே எங்களுக்கு அடையாளம் தெரியாத. அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினா அந்த அம்மா என்ன சொல்லுது வீட்டுக்காரம்மா, என் கையெழுத்த போட்டு என் பேர்ல வாங்குங்க. ஒரு 3 லட்ச ரூபா கடை வாங்கலாம் இருக்கு, உன் கையெழுத்த போட்டு உன் பேர்ல வாங்கு. எனவே அடி வந்து கிடக்குற மட்டும் அது பாக்குறது. அப்படி எல்லாத்தையும் அவங்க பேர்ல வாங்கி கொடுத்துட்டு ஆண்கள் பேர்ல என்ன இருக்கு தெரியுமா? எங்க பேர் மட்டும் தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நீங்க என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, இத்தனை. ஆமா சார். எங்க ஆண்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பேரு? கிறுக்கு பே, முட்டா பே, லூசு பே, தண்டச்சோர். ஒரு பிரயோஜனமா எங்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சா சார்? ஆமா சார். என்ன நோமா சார்? ஏன் அப்படி சொல்லிருக்காங்கன்னா, ஒரு நாள் அந்த வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படி மேடம் இருக்கும்? நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நீங்க ஐடியா. அவங்க ஒரு இலக்கிய ஆண்கள் பெண்களும் சேர்ந்த பொழுதுதான். ஆமா, இருந்தாலும் கரெக்ட். இந்த குடும்பத்துக்கு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. FAMILY, ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ. அப்படிதான் உண்மையான குடும்பத்துக்கு விளக்கம் அப்படின்னு சொன்னா. ஆனாலும் பெண்களுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நாள் வீட்டுல பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? சாப்பிடுற தட்டு விளக்காம நாரி போயிருக்குங்க. உடுத்தின ட்ரெஸ் கூட 7 நாள் ஆனாலும் அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டு அதையா பேசாம நீங்க மேடைக்குள்ள உங்களுக்கு ஒரு 4000 நான் கொடுத்து நான் பாட்டு கிளம்புறேன். ஏன்னா 3/4 பேசணும் நீங்க தான் பேசுறீங்க. நாங்க ஒன்று ஆரம்பிச்சு ஆமா அது வந்து அப்படிதான்
நாங்க இப்படித்தான் ஒரு தடவை சிவகையில் இருக்கும்போது ஒரு சம்பவம் தம்பி அப்படின்னு இப்படித்தாங்க அந்த ஆர்வத்தை பாராட்டணும். என்ன தெரியுதுன்னா, அதாவது ஏன் தாய்மொழின்னு அதுக்கு பேர் வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? தந்தைக்கு பேச வாய்ப்பே கிடையாது. ஒரு எப்பயாவது ஆண்கள் வந்து கோவத்துல ஒத்த வார்த்தை பேசிடுவா சார், நாட்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு நானா லூசு, நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா உன் குடும்பமே லூசு போயிடா அப்படி தெரிஞ்சு ஓடுறேன் ஜன்னலை திறந்து ஒண்ணுதாண்டி சொன்னேன். அது மாதிரி அம்மா உண்மையிலேயே ஐயா ஐயா உங்களை நினைச்சாங்க எனக்கு ரொம்ப, ஏன்னா அவர் வசனத்தை கேட்கறதோட சரி பாக்குறா அவங்க பேச பேச அவர் பாக்குற இன்னைக்கு ஒரு நாள் தானே நீ கேட்கிற, கடந்த 47 வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி பேச மாட்டாரா? அப்புறம் உங்க பக்கத்துல வந்து எப்படி பேசுவாரு? அதுலயும் பெருமை, அவர் ஒத்த வார்த்தை பேச மாட்டார். அவர் பேசணும் வாய் ஓபன் பண்ற சும்மா இருந்தா உங்களுக்கு தைரியமாக்கும். சார் பக்தினா பெண்கள் சரிமா சரிமா, பக்தினா பெண்கள் ஆமா சார் சொல்றீங்களே, இந்த இடத்துல தான் நாங்க ஜெயிக்கிறோம். என்ன ஜெயிக்கிறீங்க? என்ன ஏன் பக்தினோட படான்னு இருந்துச்சு போறீங்க? அவருக்கு பக்தி வாங்குற நான் வந்துச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொறுத்து வைப்போம். உண்மையிலேயே பக்தின்னு சொல்றீங்களே பெண்கள், ஆனா அந்த கும்புற சாமிக்கு என்ன சொல்றோம்? ஆன்மீகம் பெண்மீகம் நான் சொல்றோம். என்னப்பா உங்களை நம்பி கைது சொல்லியிருக்கேன், என்ன இப்படியா என்ன பரிதாப நிக்க விட்டுருக்கீங்க? நான் இங்க இருந்து சொல்லி வரேன் ஆன்மீகம் அப்படி அங்க இருக்கட்டும் நாளைக்கு பாத்துக்கிறோம். இதுக்கா நான் சொன்னாதா? சரி, அதே கும்புற சாமி என்னமா சொல்றான்? பல நேரம் பேசி இப்ப சொல்லுங்க, பட்டக்குன்னு வாய் அடிச்சு போயிருக்காங்க. என்ன திடீர்னு இத்தனை கேள்வி வைக்கிறியா? சொல்லுங்க சார். கும்புற சாமி ஆண்டவன் பெண்டவன் நான் சொல்றோம். ஐயா பாக்குறேன் நல்லா பேசி திடீர்னு கிறுக்கு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஆண்டவன் பெண்டவன்றீங்களா? 1000 பாட்டு இருந்தாலும் இந்த பாட்டை எதுல சேமிச்சுக்கிறோம்? பென் டிரைவ்ல தான் சேமிச்சுக்கிறோம். ஆன் டிரைவ்லயா சேமிச்சுக்கிறோம்? தட்டுங்க கைய. என்னத்த பெரிய ஆண் பெண்டவன்? என்ன பென்ட்ரில் இப்ப என்னக்கா காமெடி உங்களுக்கு? எல்லாம் தட்டுறாங்க, நம்ம தட்டி விடுறாக்கா? பென்று என்னன்னு தெரியாதுப்பா, எல்லாம் தட்டினாலும் நானும் தட்டினேப்பா. சார் நீங்க 1000 விஷயம் சொல்லுங்க. 1000 சொல்லமா 3 விஷயம் சொல்லிருக்கேன் சார். பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். அப்படியா? ஆமா சார். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டையை பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்கு. இருக்கு சந்தோஷம் தான். ஆனா இல்லற வாழ்க்கையில் நீயா நானா அப்படின்னு இருக்கும்போது சந்தோஷம் இருக்காது. அம்மா சொன்ன மாதிரி நீயும் நானும். எப்படி பாத்தீங்கன்னா, கணவனும் மனைவிக்கும் குழந்தை பிறக்க கூடாதான், மனைவியே கணவனுக்கு குழந்தையாவும் கணவனே மனைவி குழந்தையாகும். பாத்தீங்களா எப்படி மண்டையாடி இருக்கா? பாத்தீங்களா அப்படி இருக்க கூடாதா? என்னம்மா திடீர்னு எடுத்து கேள்வி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கா தெரியுமா? ஏன்னா இதான் டிஎன்பிசில முதல் கொஸ்டின் வரப்போகுது. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தாங்க இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு. இந்த இடத்துல நான் சொல்றேன், ஜல்லிக்கட்டுல நான் முதல் பெண் வர்ணனையாளர் சார். அப்படியா? ஆமா சார். அது ஒண்ணு பெண் வர்ணனையாளர். தேங்க்யூ மேம். 1700 பாத்தீங்களா? அதோட அந்த காலவை எங்கிட்ட விழுந்துச்சு கம்மாக்குள்ள இது வரைக்கும் கட்டி வைக்கல. இதோ வருகிறது அப்படின்னா சட்டான்னு முட்டி எங்கிட்ட ஓடினது அந்த காலம். அது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சிறப்பு. பேசும்போதே சார் இப்போ எங்களை லஞ்சுக்கு முன்னாடி பேச வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பதட்டமாகவே இருந்தது. என்னன்னா சில இடத்துல நான்வெஜ் போட்டுருவாங்க. லஞ்சுக்கு முன்னாடி அவர் பேசணும் சாப்பிட்டுட்டு. அப்போ என்ன கஷ்டம் தெரியுமா? முன்னுக்குள்காரர் பூரா நனைஞ்சிருவாங்க. ஏன்னா அவர் மட்டன் சிக்கன் சாப்பிட்டு வந்து ரேசை ஏதாவது பல்லு எடுக்கல மாட்டிக்கிறோம். அவர் எப்படி பேசுவார் பாருங்க. இது வந்து ரொம்ப அருமையான விழா. அதில் தம்பி ஆறுமுகம் அவரை பற்றி சொல்லணும்னா, அதே போல நண்பர் குமரேசன் அவர் சொல்லணும்னா அப்படின்வார். அவன் துவட்டிக்கிட்டு உட்காந்துருப்பேன் முன்னுக்க போதுமையாகும். அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த எங்களால் ஏதாவது கையில் பேப்பர் வச்சுருக்கோமா, எங்களால் எப்படி பேச முடியும்னா, தாய்க்குளங்கள் கள்ளங்கோடம் இல்லாமல் சிரித்து எங்களை என்கரேஜ் பண்ணி சிரிக்கும் போது எங்களுக்கு பேசுறதுக்கான முயற்சி வரும். சில இடத்துல பாருங்க குருன்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு இடத்துல 85 ஜோக் சொன்னேன், அசையிலே அந்த அம்மா ஏம்மா ஏதாவது கொஞ்சம் சிரிக்குமா பண்ணி தலாமாத்தியக்கா போ அப்படிச்சு. பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க 100 நாள் வேலைக்கு. அந்த அம்மாட்ட பேசிருக்கீங்க 1.25 மணி நேரம். அதனால சார் இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு, இருக்கிறதுலே கடுமையான விளையாட்டு என்னது? ஜல்லிக்கட்டுன்னு நான் சொன்னேன் சார். தயவு செய்து அப்படி நினைச்சிடாங்க, ஆண்களே அப்படி நினைச்சிடாங்க. இருக்கிறதுலே கடுமையான விளையாட்டு ஜல்லிக்கட்டு சொல்லி. ஆமா சார். ஆண்கள்ட்ட கேட்டு பாருங்க, இருக்கிறதுலே கடுமையான விளையாட்டு ஜல்லிக்கட்டு கிடையாது, தாலிக்கட்டு தான் அவர் சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா ஜல்லிக்கட்டுல கொம்பு ஊத்தி குடல் வெளியே வந்து அவனை அள்ளி போட்டு ஓடிடுறான். ஆனா இதுல முடியுமா? அது வந்து மாடு வருஷத்துல ஒரு நாள் தான் முட்டும், மனைவி தினமும் முத்திட்டும்.
என்ன செஞ்சா ஏது செஞ்சா நீ எல்லாம் என்ன மனுஷனா இருந்துக்கிட்டு நீ ஏன் வீச வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு அப்படி கிடையாதுங்க. காரைக்குடியில வந்து என்ன பேசிட்டு இருக்கு? இங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட நீங்க ஒரு கொஸ்டின் கேப்பீங்களா? கேளுங்க பாக்கலாம். திருமண ஆண்கள் எப்படி போறாரு பாத்தீங்களா? சோகமா இதான் எங்களுடைய அவர் பொண்டாட்டி தேடி போறாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கூட்டத்துக்குள்ள தொலைச்சிட்டாரு. சார் ஆண்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேளு. நீங்க கேளுங்க. இப்ப கேக்குறேன். இதே என்னுடைய மனைவிதான் எல்லா ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரேன்னு சொல்லி நான் வேண்டாத கடவுள்ல அப்படின்னு சொல்ற ஒரு ஆம்பளை இதே மனிதன் எனக்கு வரேன்னு சொல்லி ஆசைப்படுற கை தூக்குங்க. நம்ம வீரவசனம் பேசுறீங்க, நான் வீட்டுக்காரர் அங்கிட்டு திரும்பி பார்த்துருக்காரு. ஒன்னா இருக்கணும், கண்ணா இருக்கணும். எங்க அவர் தூக்கம் இல்லாம திரும்பி எங்க இருக்காங்க பாத்தீங்களா? இதுல இருந்தே தெரியுது. சார் பின்னாடி ஒருத்தர் தூக்குனாரு சார். அந்த 2 பேர் தூக்கி இருக்காங்க. அவங்க காது கேட்கணுமா என்னமோ? ஆனா யாருமே தூக்கலனா இந்த இடத்துல ரிசல்ட்ட கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? பெண்கள் அப்ப என்ன அர்த்தம்? சும்மா பேசலாம். அக்கா உசுரே குடுப்பண்டி சுண்டல் வாங்கின 1 ரூபாய் குடுறா போட்டு பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. ஆனா ஒரே ஒரு ஆண் மட்டும் கைது பண்ணாரு. ஆமா சார். வச்சிட்டேன். வாவ். உத்து பார்த்தா அவர் தூக்கல. பக்கத்துல போய் தூக்கு அவர அங்க ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கா, பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கா. இழுச்சா போல இங்கேயும் ஒரு அடி விழுந்துச்சு, நான் பார்த்தேன். அது எத்தனை அடி வந்தா அவரு இந்த ஜென்மமே எதுக்கு அப்படி. சரி, இப்ப ஆண்கள் சாப்டர் க்ளோஸ் பண்ணி பெண்கள் கிட்ட கேளுங்க சார். அதுதான் பெண்கள் எல்லாரும் சும்மா பட்டார் 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 கை தூக்க ரெடியா இருக்காங்க. ஆமா, அம்மா வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து ஆமா. பெண்களுக்கு அப்போ கேளுங்க. உங்களுக்கு அதே மாதிரிதான். இதே கணவர் தான் 7 ஜென்மன்னாங்க. எல்லா ஜென்மமே எனக்கு கணவர் ஆவறன்னு சொல்லி எல்லா உள்ள இறைவனை நான் வேண்டேன்னு சொல்றேன். ஒரு தாய் குழந்தைகள் கை தூக்கு. அதுதாங்க செல்ல குட்டிங்க 10 மாசம் தங்கங்க பெண்கள். அவங்க 11 மாசம் தங்கம். எப்படி என்ன எல்லா பெண்கள் கை கூட பார்த்தா அதுதான் சார் பாசம்னா பெண்கள் நாங்க தான் சார். அது சிரிச்சுக்கிட்டே சார் ஆண்களை கை தூக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? கை தூக்குறேன்னு கை தூக்கி இருக்காரு, ஆனா முகத்தை பார்க்கணும். நானே ஒரு கூறுட்ட ஜென்மம். ஆனா பெண்கள் தூக்குற மட்ட மட்ட மட்டம் தூக்குனாங்க. அதுதான் சார். ஏன் தெரியுமா? நீங்க ஒண்ணு ஆண்கள் பெருமையா பாத்தியா? நம்ம சம்சாரத்தை விசாரிச்சு பார்த்தா தெரியும். என்னம்மா அவள அன்பா? அவன மாதிரி கிறுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டாப்பா. திடீர்னு 5 மணிக்கு பால் வாங்கிட்டா குடு குடு சைக்கிள் எடுத்துட்டு ஓடுவேன். மார்க்கெட் ஒரு ரெண்டு மாவு அரைச்சாலும் வச்சுக்க நெய் மாதிரி அரைப்பேன் சார். மாவு இப்படித்தான் நம்ம அரைச்சிக்கிட்டு மாவு அரைச்சிக்கிட்டு மண்ணா கிடக்க வேண்டியது. அப்படி கிடையாது சார். உண்மையிலேயே ஒரு பெண்களுக்கு மனைவி என்ன அர்த்தம்? தாரம் அப்படின்ட்டு ஒரு பேர். ஆமா தமிழ்ல. ஏன் மனைவிக்கு தாரம் ஒரு பேரு? குடும்பத்துக்காக நாங்க அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், 2 பிள்ளை குட்டியை பெத்து தாரோம், புருஷன் கேட்டா அப்படின்னு 2 முத்தத்தை தாரோம். என்ன முத்தத்தை தெருவில் அதனாலதான் தாரம் அப்படின்ட்டு பேர். மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கட்டுமா? என்ன தம்பி என்ன எங்கே வச்சு போற? அப்படி பாருங்கம்மா, இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. உண்மையிலேயே சொல்லுங்க சார். பெண் குழந்தை சிரிச்சா என்ன சொல்றேன்? ஆஹா லட்சுமி. ஆமா சார். ஐயோ புன்னகை அரசி. நாங்க சிரிக்கிட்டு நாங்க புழுங்கரிசி. அப்புறம் அவங்களுக்கு மட்டும் புன்னகரி. அதே ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி தவந்து விளையாண்டு ஓடியாச்சுன்னா ஐயோ வாருங்க பார்க்க லட்சணமா இருக்கு. அப்படியே கிளி குஞ்சு மாதிரி வரான், அப்படியே மயில் மாதிரி வரான். ஒரு பையன் தவிட்டு போடா குரங்குட்டி மாதிரி அனுப்படா. எங்களுக்கு எல்லாமே சின்ன குழந்தைல எங்களுக்கு மைண்ட் சார். இன்னொன்னு பசங்களை கடன் வாங்க தர சொல்லி சொல்றதா இது வரைக்கும் கடன்காரனா இருக்கிற ஆண்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த கணக்கு வாத்தியார் தான் காரணம். அவரே என்ன சொல்லுவாரு? 7ல் 9 போகுமா? போகாது சார், பக்கத்தில் கடை வாங்கு. அன்னைக்கு வாங்கின கடை தான் சார் இன்ன வரைக்கும் நான் மாட்டேன் சார். பெண்கள் நாங்கெல்லாம் கலைமணி வம்சம் சார். அப்படியா? ஆமா சார். அப்ப நாங்களாம் களவாணி வம்சமா சார்? பெண்கள் குடும்பத்தோட அச்சாணி சார். எல்லாம் நல்லதா அர்த்தமா இருக்கு. இங்க பாருங்க, பெண்கள் என்ன செஞ்சாலும் இப்ப இங்க உள்ள திருமணமான பெண்கள் கிட்ட நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். அக்கா கல்யாணமான பெண்கள் எல்லாம் கை தூக்குங்க. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்ப பாருங்க பெண்களுடைய உண்மையான வெள்ளையங்க மனசை நீங்க இந்த இடத்துல நீங்க சோதிச்சு பாத்துறலாம். நீங்க அவங்களுக்கு தூக்கு சொல்றீங்களே, அவங்களுக்கு என்ன தெரியாதா? சொல்லிட்டா தூக்கு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தூக்கு. வெக்கப்படுறாங்க சார். பெண்கள் கூச்சப்படுவாங்கல்ல. அக்கா அக்கா போதுங்க கீழே போடுங்க. கைதுக்குனா ஒரு வருஷத்துக்கு தூக்கிட்டே இருக்காங்க. கல்யாணமான பெண்கள் கிட்ட கேக்குறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே எச்சித்தட்டுல தான் நானும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். இதே கணவர் மட்டும் இப்படியே அது கிடக்க எச்சிக்கல பையன் அப்படி இப்ப மட்டும் ஆறு கை இல்ல சார் சாப்பிடுவாங்க சார். வெக்கப்படுறாங்க. அப்படியே
எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன? புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். அந்த மாதிரி ஆண்கள் நினைச்சுறாங்க. என்ன? எதுக்கு அதே தட்டுல சாப்பிடுறாங்கன்னா சோம்பேறித்தனம். தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு பரவாயில்லடி பரமசம் பல்லு விளக்கட்டி பரவாயில்ல அதே சாப்பிடுவோம். இப்படித்தான் கதை ஓடிக்கிட்டு. இன்னொன்னு என்ன தெரியுமா? இன்னொன்னு கரப்பாம்பூச்சி இருந்தா கூட அவனுக்கு என்ன ஆகுன்னு செக் பண்ணிட்டு அவங்க சாப்பிடுவோம். பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அக்கா தயவு செய்து கரெக்ட்னா கைத்தல் கொடுங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? அது நாங்க சாப்பிடுறதா. சாப்பிடாம ஆண்கள் கிட்ட தள்ளி தொப்பை வருது. அப்ப குப்பையை போட்டா தொப்பைதாம வரும். இல்ல சார் அதுலயும் பாருங்க, நம்ம கலாச்சாரமே இன்னைக்கு உணவு விருந்தோம்பலை பத்தியும் நம்ம செட்டிநாடு உணவை பத்தி உலகமே பிரசித்தி பெற்ற ஒரு பேச்சு. ஆனா இன்னைக்கு சில ஊர்ல பாருங்க தாய் குழந்தை சமைக்க தெரியுதா? என்ன சமைச்சு அன்னைக்கு இலையில போட்டான். அன்னைக்கெல்லாம் பொங்கல் கிட்ட ஒரு அம்மா வீட்டுக்கு தலையில போட்டு என்னம்மா அப்படின்னா இதான் தலை பொங்கல். சமைச்சு தட்டுல போட்ட தாய் குழந்தைகள் எங்க? இன்னைக்கு எல்லாம் சமைச்சு நெட்ல போடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் 8000 பேர் லைக் பண்ணிருக்காங்க. வீட்டுக்காரர் உட்காந்துக்காது. எங்க ஊரே லைக் போட்டுருக்கு, நீங்க ஒண்ணு போட்டேன்னா அவங்க எல்லாம் ரசத்தை பார்த்தவங்கடி. நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு 3 குளுக்கோஸ் சேர்த்துட்டு இருந்து முக்கால் உட்காந்துருக்கேன். பாத்தீங்களா? அப்படி சொல்லாதீங்க சார். என்ன அதை சொல்லிட்டீல? பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். உண்மை. இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். ஏன்னா இப்ப கூட பாருங்க ஒரு பெண் இந்த கொடைக்கானல் பக்கத்துல ஒரு படுகர் எடுத்து பொன் விமான ஓட்டியாக விமான ஓட்டி இளம் பெண் ஒரு 15 வயசு பாராட்டு. பெண்கள் நினைச்சால் சிகரத்தை கூட தொடும்ன்றதுக்கு இம்மி அளவும் சந்தம் இல்லை. கண்டிப்பா சார். சிகரத்தை கூட தொட தெரிஞ்ச உங்களால நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியன்றதான் எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஐயம். என்ன இதுக்கு நீங்க கைத்தல கொடுத்தீங்க? எனக்குன்னு ஒரு 3 பேர் தட்டிருக்காங்க. அதையும் கெடுத்து குட்டிச்சோறாங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. கரெக்டா? என்னத்தை ஆக்கி போட்டாலும் இதுக்கெல்லாம் பாராட்டுதுக்கெல்லாம் நல்லா உத்து பாருங்களேன். கஷ்டப்பட்டு வாங்கு 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 வாங்குன்னு சமைச்சு வீட்டுக்காரர் ஏதாவது அதை பாராட்டிட மாட்டாரா அப்படின்னு பக்கத்துலயே உட்காந்துருப்போம். இதுக்கு எப்படி திங்க தெரியுமா? இந்த ஜேசிபி பொக்லை மிஷின் இருக்குல்ல, அந்த மாதிரி கப்பு 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 கப்புன்னு உள்ள கட்டிடு அப்படின்னு ஏப்ப விட்டுட்டு சாப்பாடு சூப்பர்னு ஒரு வார்த்தை நீங்க பாராட்டுறீங்களா சார்? அப்படி பாராட்டிட்டா நோ டென்ஷன் நோ பிபி. எங்க செட்டிநாடு உணவுமா இருந்தா நாங்க பாராட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு 10 ஐட்டம் வச்சாங்க, 10க்குமே எனக்கு பேர் தெரியும். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா? அப்படிதான் பாராட்டலாம். எப்படி இருக்கு சமையல்? நம்ம செட்டிநாடு சாப்பிட்ட சாப்பாட்டை என்ன சொல்றோம்? வாவ். ஆனா உங்க சமையலை சாப்பிட்டு வாவ் வந்து சொன்னோனே நாய்க்கு வந்துச்சு சார். என்ன ஆனா இதை நாங்க பெருமையா நினைக்கிறோம். ஏன் சார்? ஏன்னா நாளைக்கு இது எவனும் சொல்ல முடியாது. உன் பேச்சுல எந்த நாய் இயக்கும் சொல்ல முடியாது. இந்தாருக்கு வர்றான்னு போட்டோ எடுத்துக்காங்க. சும்மா என்ன லேசானிக்காங்க. என் பேச்சையும் தான் சார். ஆமா. என்னைய பார்த்தா வாலாட்டிக்கிட்டே இருக்குது. ஆமா. அது வால்பேப்பர்ல வரும். போ சார். என்னைய பத்தி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. உன்னைய பத்தி சொல்றதுக்கு என்ன மாதிரி? கண்டிப்பா. நிறைய பேர் தெரியாது சார். உண்மையிலேயே சொல்றேன். தாய் குழந்தைகளா இருக்க ஒரு பெண் வந்து தனியா இந்த மேடையில பேச சாதாரண விஷயம். ஆமா சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட தனியா பேச ஆள் இருக்காங்க கேட்கிறாங்கலாம் கிடையாது. முடியலையா வாட்ஸ்அப் கூட பேச எனக்கு. உண்மையிலே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 36 விருதுகள் வாங்கலாம் நினைக்குது. ஒரு வயலும் கொடுக்கல. இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி கொடுத்தா எங்களுக்கு ஒரு மேடம் நிஜமாவே வாங்கி இருக்கிறோம் மேடம். வீட்ல வந்து பாக்குறோம். ஆனா இதெல்லாம் நாங்க நகைச்சுவையா சொன்னா கூட சேலத்துல ஒரு நிகழ்ச்சியை பேசி அத சொல்லுங்க சார். மேடை விட்டு அதான் சொல்ல போறேன். அப்புறம் அதை சொல்லுங்கண்ணா. மேடை விட்டு இறங்க போறப்ப அந்த பிரசன் சங்குன்னு கூச்சி மேடைக்கு வந்தார். யாருங்க? அண்ணா பாருங்க. நான் தான் சார். இட்ஸ் மீ. அரப்போன் மோதிரம் இந்த பிள்ளை வேர்த்துச்சு. சார் எத்தனையோ மேடைக்கு போயிருக்கேன். என்ன சார் அரப்போன் மோதிரம் எதுக்கு சார்? ஜென்மத்துக்கு அங்கே நீ பேசக்கூடாது. அந்த ஓலா புக் பண்ணிருக்கோம். ஓரத்துல ஏறி ஓடி போயிடும் சார். இது மாதிரி சில அவமானங்கள் சன்மானங்கள் சார். நான் பேச ஆரம்பிச்சா கூட்டம் நிரம்பி வலியும் சார். அங்கிட்டு கேண்டீனை போக டைனிங் டேபிள் போயிடுவாங்க. அங்கே எம்டியா உண்மையிலேயே அழகான பேச்சு. அதையும் சொல்லணும். சும்மா நம்ம மாட்டுக்கு ஏன்னா பேசாத மேடை கிடையாது சார். தேங்க்யூ சார். போன வாரம் பார்க்குறேன் தூக்கு மேடையில் 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இதை விட என்ன உங்களுக்கு வேணும்? மொத்தத்துல சிரிக்க வைக்கணும் சார். அதனால என்ன சொல்றோம்னா தாய் குழந்தைகள் ஒரு காலத்துல பாரதியார் காலத்துல சொல்றப்ப என்ன சொன்னாரு? தனியா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதே ஆச்சரியமா நினைச்சார். நாங்க வெளியே மட்டும் இல்லைங்க, மேடையில் வந்து சரிக்கு சமமா நாங்க எங்களால பேச முடியும் நிரூபிச்சிருக்கா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பெருமை. ஒரு காலத்துல முதல்ல ஆனா அன்னைக்கு பெண்ணுக்கு இடஒதுக்கீடு கேட்டா, இன்னைக்கு ஆண்களுக்கு தான் இடஒதுக்கீடு கேட்க வேண்டியது. அந்த பீரோல எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கீங்களே, எங்களுக்கு வந்து ஒரு லுங்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தரீங்களா மேடம்? இதுதான் அப்படி சொல்லாது சார். பெண்கள் சேல் எடுக்கிறா குத்த சொல்லாதீங்க.
பெண்கள் சேலை உடுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நெசவாளியின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரிகிறது என்று அர்த்தம்ங்க. பாத்தீங்களா? அப்ப வேட்டி எடுக்கணும்னா என்ன வகுறு பத்திடுதுன்னு அர்த்தம். பாத்தீங்களா சார், பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு இல்ல சார், அந்த சேலை உடுத்தி நடந்து வந்தா அந்த ஒரு பெண் எவ்வளவு அழகா இருக்கும். சினிமால கூட பாட்டு போட்டிருக்கேன். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. இதே பாட்டை ஏண்டி வந்து படித்தாங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு எப்படா தெரியும்? அப்ப நான் தான் தினம் துவைக்கிறேன். ஆனா அதுலயும் கொஞ்சம் ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் மனைவி தான் துவைச்சா, துணியவா இல்ல எண்ணியே அப்படின்னு. திடீர்னு ஒரு வீட்டுல டம்முன்னு சத்தம் அடிச்சாம 11 மணிக்கு. என்னங்க அங்க சத்தம்? ஏமா மாடியில ஒரு சட்டை விழுந்துருச்சுமா, இப்படி கூட சட்டை விழுந்துக்கு அவ்வளவு பெரிய சத்தம். சட்டைக்குள்ள நான் இருந்தேம்மா. பாத்தீங்களா? உண்மையே சொல்றேன் சார், ஒரே விஷயம் ஒரு ஆளுக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு ஆளுக்கு டென்ஷனா இருக்கும். ஒண்ணு விஷயம் நீங்க பெருசா நிக்க வேணாம். இதே மதுரையில சித்திரை திருவிழா நடக்கும். சித்திரை திருவிழாவில் அந்த சைக்கிளுடைய மதிப்பு 500 ரூபா சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 500 ரூபா சைக்கிள் 5 பேரும் உட்காந்து போனோம். பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கி மகிழ்ச்சியா 500 சைக்கிள் போதுன்ற மனசோடு இருக்கிற அந்த விஷயத்தை சொல்றேன். ஆனா இன்னைக்கு 4,80,000 ரூபா மேடம் ஒரு 2 வீலர். ஆமா, டயர் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, டேங்க் இருக்கு, லைட் இருக்கு, எல்லாம் உட்காரவனுக்கு இடம் இருக்கு. எவ்வளவு? 4,40,000 ரூபா. 500 ரூபா சைக்கிள் 5 பேர் போடும். இப்போ ஒரு 2 வீலர் வந்து 8,80,000 ரூபா. ஓட்டுறவன் தரையில் உட்காந்துருக்கேன், அவன் சம்சாரம் 3ஆம் மாடி ஏறி உட்காந்துருக்கு. உட்காந்து போன் பண்ணேன், ஏறிட்டேன் கிருக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்கான் பாரு. எங்க கம்பியை பிடிச்சி எது வேற ஏறி உட்காந்துருக்கு, இவன் தரையில் உட்காந்து ஓட்டி போயிட்டு சார். அந்த அம்மா ஓம்னி பஸ்ஸில் வர வீட்டு பேசிட்டு போகுது. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊருக்கு வரீங்க? அப்படியா, எங்க உங்க வீட்டுக்கு? அந்த இடைக்கான் பாரு. அவன் எட்டி பார்க்குறேன், அவன் உள்ள வந்து அடிக்கிட்டு இந்த அம்மா சரிஞ்சு இன்னொரு 2 வீலர் போய்கிட்டு இவன் பார்க்குறேன், ஒய்ஃப் மாதிரி இருக்கு. லூசு வாயா, நல்லா வண்டி வாங்குறான் பாரு 8 லட்சத்துக்கு அப்படின்னு வெரைட்டி ஒய்ஃப் வரைக்க முடியும் அப்படின்னா அந்த ஆள் ஏத்துனேன். அப்புறம் என்னாச்சு? நீயே இறங்கி வாடி. பரவாயில்ல, நல்லா தான் ஓட்டுறாரு. தேவை உனக்கு 8,00,000 வண்டியை வாங்கி சார் பல்சர்ல ஒண்ணு அல்சர் வந்து ஹாஸ்பிடல்ல கிடந்தா. நீங்க இந்த பல்சர்னால நானும் அதே பாயிண்ட் எடுக்கிறேன் சார். பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்பு. ஒரு நிமிஷம், இத்தனை துப்பிக்கிட்டேவனா வண்டி ஓட்டி போனா இப்படி ஒரு துப்பு கிட்ட போய் எங்க பாத்தீங்க துப்பு துப்புன்னு இருக்கிறவங்க நனைஞ்சு போயிடுவானா என்ன? சரிங்க சார், பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா அதுக்கு அதே வரமாலாமா? இந்த வண்டியில எந்த ஊர்? உங்க ஊர்ல தான் கோயில்பட்டில துப்பு துப்புனுது டுரு டுருன்றது. வேகமா போறீங்க அப்படி சொல்லு. நல்லா கேட்குங்க. இந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் லேண்டிங் பண்ணுங்க. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருவீங்க. அதான் வண்டி வாங்கினா இடிச்சிட்டான். ஆர்சி புக் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, டிராபிக் போலீஸ் என்ன சொல்லுவாங்க? தர தர தரத்தான் இழுத்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாங்க. பட் இதுவே பின்னாடி நீங்க உங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு அப்படியே வேகமா போய் டம்முன்னு இடிச்சா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க போட்டும் லேடிஸ் இருக்காங்க போட்டும் விட்டுருவாங்க. அந்த இடத்துல கூட பின்னாடி பொண்டாட்டி இருந்தா தான் புருஷனுக்கே கெத்துங்க. என்ன ஒருத்தருமே கை தட்டுவாங்க. அவங்க இன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல எங்க ஜோக்கெல்லாம் கேட்குறீங்களா நீங்க? அதனால முறைச்சு பாக்குறீங்க. நேத்து பேசிக்கிட்டு இருக்கேன், முன்பக்கம் உட்காந்து ஒரு யூடியூப் பார்த்துட்டே இருக்காரு. நான் சொன்னேன், என்ன பேசியிருக்காங்க? என்ன உன் ஜோக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல நல்லா பேசியிருக்கியா அப்படின்னா. ஏன்னா நேரடியாக வந்து பேசும் இதை கேள்வி அப்படி. அது மாதிரி பெண்கள் உட்கார்ந்து போனா டிராபிக் போலீஸ் போட்டும்ன்றாங்க. ஆமா சார், விஷயம் அது கிடையாது. பாக்குறாரு, அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கேன் போப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஒரு கலை, இது ஒரு கலை, ரெண்டு ஒண்ணுதான். ஆனா பெண்களுடைய கைத்தட்ட நான் வாங்கி காமிக்கிறேன். கைத்தட்டினா தட்டிடுவாங்க. இல்ல, பெண்களுக்குலாம் எப்ப சந்தோஷம்? நம்ம பேச்ச முடிச்சாதான். இல்ல சார், மதுக்கடைகள் எல்லாம் மூடிட்டா என்னுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம். தட்டு ஐயா கோவிக்கிறார். தேவையில்லாத பாயிண்ட். இதே கைதட்டல் இப்ப எப்படி வரப்போகுது பாருங்க. எங்க ஆண்கள் கிட்ட மதுக்கடையில மூடிவிட்டா பெண்களுக்கு சந்தோஷம் சார். இந்த நகைக்கடை புடவைக்கடை மூடிட்டா எங்க ஆண்கள். அப்பா இவ்வளவு கூட்டிட்டு வந்தவரை கைதட்டல் கொடுக்குறாரு. ஆமா, அவதான் முதல் போயிட்டு வெளியே வந்தவர். கோயில மஞ்சள் பையனர பரிசு செனத்தவள மாதிரி இருந்துச்சு. உள்ள உடனே வெறும் எம்டியா. கடைசியில வெளியே வர்ற அந்த வெறும் கவரை மட்டும் அவர் வாங்கிட்டு வந்தார். பாத்தீங்களா? உண்மையிலேயே பெண்களை வந்து சிரிச்சா புன்னகை, அது பொன்னகை. பெண்களுக்கு பொன்னகை விட புன்னகை தான் சார் அழகு. தட்டி யோசிச்சு ஒரு வாரம் கழிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவாங்க யாராவது. எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுத்தா தான் அவன் ஆண்மகன் இல்ல, கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டு அவன் தாங்க சரியான ஆண்மகன்ங்க. நீங்க 50 பவுன் வாங்கி கொடுக்க வேண்டாம், 500 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை வாங்கி கொடுங்க. நான் என்னைக்குமே லைட் வெயிட் புடவை தான் சார் கேட்டுவேன். ஏன் கேளுங்க, எதுக்கு அப்படி காத்து மாதிரி தான் இருக்கும் புடவை, பாத்துக்கிறீங்களா? ஏன்
துவைக்கக்கூடிய என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்க அந்த பிஞ்சு மனசுங்க. யாருக்கு வரும் அந்த மனசு? அது ஒரு ஆள்லாம் ஒய்ஃப் பேர் லட்சுமி சேலையில் எழுதி துவைச்சிட்டாரு. அவர்த்த கோவத்தோட அடிக்க முடியும். இருக்கட்டும், அதெல்லாம் நாங்க நகைச்சுவைக்காக சொல்றது. ஆனா வீட்டுக்கு எவ்வளவு நீங்க மனைவியை கிண்டல் பண்ணி நகைச்சுவை பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம்னா முதல்ல உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது அந்த அம்மா தான். பாத்தீங்களா? எங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேன் சார். உங்க ஊர்ல என்ன சம்பவம் நடந்துச்சு? அன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சிட்டு நைட் 2 மணிக்கு போறேன். எங்க வீட்டுக்கார அப்படின்னு விக்கிட்டு இருக்கிறாருங்க. அது இப்படியா ஒருத்தர் விக்கி நான் பார்த்தேங்க. என்ன அடுத்த தெரு வரைக்கும் கேட்க? நீங்க விக்கிற என்ன சார் பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்க. நீங்களும் தண்ணி குடிப்பீங்க. என் வீட்டுக்கார தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ மாமா தண்ணி குடிங்க மாமா அப்படிங்க. கொஞ்சம் ஜோக்க கேட்டு கோச்சிட்டு போகுது பாப்பா. வருதுங்க உள்ள. நீ தண்ணி குடிக்க மாட்டேங்க அப்படிங்கிறாரு. மாமா தண்ணி குடிங்க. குடிக்க மாட்டேன்டி தங்கம். ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிடுவலடி தங்கம். சரி நான் போயிட்டு வரேன். பேசாம நான் 100 நாள் வேலை பார்த்து கூட பழிச்சுக்குவேன். இப்படி உங்களை சிரிக்க வச்சு சம்பாரிச்சு நான் போக அவசியம் கிடையாது. இல்லை பிளம்பிங் வேலை இருந்தால் கூட சொல்லுங்க. ஏதோ டெலிஃபோன் பூத்து தோணும்னா கூட தோணும். அவர் அந்த மனுஷன் மூலிகை வரான். ஒரு அர்த்தத்தோட நகைச்சு சொல்லுங்க சார். பாசம் சார் அந்த அளவுக்கு. இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல எங்க மாமா தான் மாத்திரை சாப்பிடுவாரு. இது என்ன கூத்து? ஆமா கொஞ்சம் பார்த்து. இப்ப திடீர்னு என்ன லைட் வந்துச்சா? மழை வந்துருச்சு. மழை இப்படியா வரும்? ஆமா நான் நினைச்சிட்டேன். பட் நான் தலையை தொட்ட மாட்டேங்க. எங்க வீட்டுல எங்க மாமா தான் தலையை தொட்டுவாரு. அப்படி பாசம் இருக்கணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சரி இருக்கட்டும். ஆமா இப்ப நீங்க கஞ்சி வந்து அவர் குழந்தை பத்துக்கு வரா சார்? எல்லாமே ஒரு குழப்பமாவே இருக்கு சார். இப்பதான் குழம்பு சாப்பிட்டு வந்தேன், அதனால நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். உண்மையிலே அதுக்கு பேர் வச்சால பாராட்டேன் சார். குழம்புன்னு பேர் வச்சாரு. அது சிலர் செக் பண்ணுங்க தெரியுமா மனைவி மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன செஞ்சிருக்கேன்னு கண்டுபிடிங்க. அவனால குழம்பிடுவேன். என்னென்ன 3 டைப்பா வைப்பாங்க சார். பார்த்துருக்கீங்களா? எப்படி? அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் போயிடும் சார். சாப்பாடு இப்ப சாப்பிட்டோம் இன்ன வரைக்கும் மனசு நிக்குது. பாத்தீங்களா? சாப்பிட்டா அந்த சாப்பாடு நெஞ்சிலே நிக்கணும் சார். அதான் சாப்பாடு. நெஞ்சே நின்றுதே சிலருக்கு. பாத்தீங்களா? அந்த மாதிரி சீடை செய்து அவனுக்கு அவ்வளவுதான் சார். நாங்க மூக்கு முட்டை சமைச்சு போடுறோம் சார். வாத்து முட்டை கோழி முட்டை போட்டு அதுனா மூக்கு முட்டை. புருஷனை நாங்க பார்த்து அப்படியே நாங்க சமைக்கிறோம் புருஷனுக்காக. உண்மையிலேயே இது ஒரு சின்ன அன்பான வார் தான். ஒரே ஒரு ஆனா சிந்திக்கிறாங்க சரியானதானா, சரியா நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சார். ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க கை தட்டணுமோ அங்க தட்டணும், எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த மேடையில் இருக்க கலைஞர்களுக்கு சரியா இருக்கும். உண்மையிலே அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். எல்லாம் பெரியவர்கள். நீங்க வாழ்த்துறதே எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை. நீ ஒரே ஒரு கொஸ்டின் பெண்கள் கிட்ட கேட்கட்டுமா? அதே மாதிரி கல்யாணமான பெண்கள் கிட்ட கேட்கறேன்க்கா. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவோன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல ஐயா? கொஸ்டின் முடிஞ்சோன்னா ஆன்சர். கொஸ்டின் போய்கிட்டு நோ ப்ராப்ளம், உங்களுக்கு நோ ப்ராப்ளம். அதுவும் போய் கையை கொண்டு மூக்காரு வீட்டுக்கு யாருமே காலை முக்க மாட்டாங்களா சார்? ஏன் சார் தயவு செய்து நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க பெண்களே. உங்களுடைய புருஷனோட காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகும். எப்படிமா? ஆமா நான் படித்த செய்தியை சொல்றேன், ஆன்மீக செய்தி தான். அதோட ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கிறதாக வரலாறே இருக்குன்னா. நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷங்கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகுங்க. சற்று திருத்தம். என்ன சார்? கோடீஸ்வரி ஆகுங்க தப்பு வேணாம். ஒரு வாரமோ ஒரு மாதமோ கழிச்சா காலை 7 மணிக்குள்ள கோடீஸ்வரி ஆகணும்னு நினைச்சு வெறி கொண்டு போய் அவர் காலை அமுக்கி என்ன ஆனக்கால் மாதிரி வீங்க வச்சு எனக்கு ஃபோன் பண்ண வச்சுறாங்க. ஏய் யாரா நேற்று வந்து காலை அமுக்கு கையை அமுக்குன்னு சொன்னீங்க, வந்தா குருவி சோக்கு மைனா சோக்கு சொல்லிட்டு மரியாதை போங்கடா, விடிய விடிய அமுக்கிய காலை பார்த்து முதல்ல 50,000 ரூபாய் ஜிபேல போடுறான்னு. அதனால கொஞ்சமா சரி எல்லாமே ஒரு நம்பிக்கையில ஒரு முறையில் தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு விலை மதிப்பே இல்லை சார். இவ்வளவு நேரம் நாங்கள் பேசல, எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா இவ்வளவு நேரம் எங்களால் பேச முடிஞ்சது உங்களோட அந்த அப்பல் கட்டுற தூய்மையான கஞ்சத்தனம் இல்லாம சிரிப்பு. லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்லாம் கூட்டு போயிருப்போம். நாங்க பேசிக்கிட்டு இருப்போம், முன்னுக்கு கோட் சூட் போட்டு கோட்டை விட அவர் வெறப்பா உட்காந்துருப்பார். 85 ஜோக்கு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அசைவே இல்லையா அவரு? நான் கேட்டேன் சார் சார் கொஞ்சம் கை தட்டுங்க அப்படின்னே. அவர் கை தட்டுங்கன்னு சொன்னதுக்கு அவர் செஞ்சது. ஐயா என்ன கோலாட்டத்துக்காக வந்திருப்பீங்க? பக்கத்துல இருந்து அதுவும் சிரிக்கல, இப்படியே இருந்தார். என்னடா ஒரு மனுஷன் இப்படி உட்கார முடியுமா என்னன்னு பார்த்தா அவரை நிகழ்ச்சி ஆர்கனைசர்.
சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் நினைச்சு அப்படியே அடக்குறேன். உரிமை ஜோக்கு சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சுட்டு வந்தார் சார். அது மாதிரி அழுத்தப்படாம வெளிப்படுத்திட்டீங்க பாரு. அதுக்கே உங்களை நீங்க உண்மையில நல்லா சிரிக்கிறாங்க. ஏன்னா ஏன் நாங்க உண்மையிலே சிரிக்கணும்னு சார் நானும் சொல்றேன்னா, ஒரு கோபம் வந்து 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, smile is the best way to face every problem, to crush every fear, to hide every pain அப்படினு சொல்லுவாங்க. நேத்து புள்ள உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணது. அவங்க நிகழ்ச்சி கெஸ்ட் போஸ்ட் I'm a university gold medalist sir. ஆமா, எவனோ சர்டிபிகேட் கீழ ஓட்டு போயிருக்கான். அதை எடுத்துட்டு வந்து பிரேம் போட்டு வீட்ல மாட்டிரு. அது மாதிரி சொல்லலாம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி. அடுத்த கலெக்டர் நன்றி. Thank you.